ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் தீராத பண கஷ்டமா, நம்ம எவ்வளோதான் உழைச்சாலும் பணம் நமக்கு தங்கலையா அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரே ஒரு திரியை வச்சு நம்ம விளக்கேற்றினா உங்கள் பிரச்சனை எல்லாமே மாயமாகும். அது என்ன திரி, என்ன விளக்குன்றத இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க. அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட ஒரு சிலர் பணம் இல்லாமல் தவிப்பார்கள். அவர்களுக்கு இந்த பரிகாரம் நல்லதொரு மாற்றத்தை தரும். எந்த ஒரு பரிகாரம் செய்தாலும் நம்ம நம்பிக்கையுடன் செய்யணும். வாங்க, சில பேருக்கு நல்ல வருமானம் இருக்கும், ஆனால் வரக்கூடிய பணத்தை சரியான வழியில் செலவு செய்ய முடியாது. கையில் வாங்கிய சம்பளத்தை சந்தோஷமாக குடும்பத்திற்காகவோ தனக்காகவோ செலவு செய்ய முடியாத சூழ்நிலைகள் இருக்கும். அதுக்கு சுக்கிர யோகம் கிடைக்க நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு வெள்ளிக்கிழமை வழிபாட்டை தான் நம்ம செய்ய போறோம். வெள்ளிக்கிழமை அன்று சுக்கிர ஹோரையில் ஒரு சிறிய துண்டு வெட்டி வேரை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் தீபமேற்றி திரியை நன்றாக திரித்து விடுங்கள். தீபமேற்றும் திரியும் இந்த வெட்டி வேரையும் ஒன்றாக இணைத்து சுருட்டி வைத்து கொள்ள வேண்டும். பூஜை அறையில் ஒரு மண் அகல் தீபத்தை வைத்துவிட்டு அதில் நெய் ஊற்றி தயார் செய்து விடுங்கள். இந்த வெட்டிவேர் திரியை வைத்து தீபம் ஏற்றி வைக்க வேண்டும். இந்த தீபத்திற்கு முன்பாக ஒரு மாதுளையை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும். அதன் பின்பு எப்போதும் போல உங்கள் வீட்டில் இருக்கும் மகாலட்சுமி திருவுருவப்படத்திற்கு பூக்களால் அலங்காரம் செய்துவிட்டு வீட்டில் தீபத்தை ஏற்றி வெள்ளிக்கிழமையில் வழிபடலாம். இந்த வெட்டிவேர் தீபத்தை ஏற்றி வைத்து அதில் எரியும் தீபச்சுடரை பார்த்து உங்களுடைய வேண்டுதலை வைக்க வேண்டும். இவ்வாறு வேண்டினால் வீட்டில் இருக்கும் பண கஷ்டத்திற்கு சீக்கிரம் விடுவு காலம் வரும். 3 வாரம் தொடர்ந்து சுக்கிர ஹோரையில் வெள்ளிக்கிழமை இந்த தீபத்தை ஏற்றி பாருங்கள். நிச்சயம் வாழ்வில் நம்ப முடியாத சில மாற்றங்கள் நிகழும். முடிந்தால் உங்களுடைய வீட்டில் ஒரு துளசி செடியை வைத்து வளர்க்க வேண்டும். அந்த துளசி செடிக்கு அருகில் சிறிய அளவில் மாதுளை செடியை வையுங்கள். துளசி செடியும் மாதுளை செடியும் அருகில் இருந்தால் வீட்டில் பண கஷ்டம் வராது என்று சொல்வார்கள். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும். குடும்பத்தில் சந்தோஷமும் செல்வமும் குறைவில்லாமல் இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.